ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே மார்னிங் போல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி ராகி சேமியா செய்யலான்னு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ராகி சேமியா நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக செய்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் 3 எடுத்து நீட்டாக வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பச்சை மிளகாயும் கீறி வச்சுக்கணும். ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தரிசி போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வத்தல், ஒரு பச்சை மிளகாய் போட்டு அதையும் வதக்கிக்கணும். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் ராகி சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு 400 ml தண்ணி கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி சேமியாவையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டிங்கனாக்கா சூப்பரான ராகி சேமியா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நாங்கள் ஆனால் இன்றைக்கி பாப்பா ஜீனி மட்டும் போதும்னதுனால ஜீனி வச்சு சாப்பிட்டோம். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.